அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய கம்பெனியானது நேச்சுரல் பிளான்டேஷன் என்ற பேரில் நாங்கள் இயங்கி வருகிறோம். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நாங்கள் முதல் முறையாக எங்கள் நேச்சுரல் பிளான்டேஷன் கம்பெனியில் தையல் தொழிற்சாலை, ஆடை தொழிற்சாலையை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த ஆடை தொழிற்சாலையானது நாங்கள் பிள்ளைகளை வேலை இல்லாத வாழ்வாதாரமற்ற குடும்பங்களை தெரிவு செய்து அவர்களுக்கான வேலையை வழங்குவதோடு அவர்களுடைய குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இத்திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அத்தோடு எங்களுடைய கம்பெனியினுடைய வளர்ச்சிக்கு எங்களுடைய கம்பெனி அதி உயர்ந்த ஒரு வருமானமுடைய கம்பெனியாக வளர வேணும். எங்களோடு பயணிக்கின்ற ஊழியர்கள், உத்தியோகத்தர்களுடைய வாழ்வாதாரங்கள் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த தையல் தொழிற்சாலையை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த தையல் தொழிற்சாலையில் நாங்கள் பிள்ளைகளை தெரிவு செய்கிற போது நாங்கள் அவர்களுக்கு தையல் தெரியாது என்ற நிலையில் இல்லாமல் அவர்கள் அனைவரையும் தையல் தெரிந்தோ தெரியாமலோ எங்களுடைய தொழிற்சாலைக்கு வாரவர்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்க வேணும் என்றதற்காக அவர்களுக்கு நாங்கள் ஒரு பயிற்சி நிலையமாகவும் இதை நாங்கள் தெரிவு செய்து வச்சிருக்கிறோம். அவர்கள் தெரியாதுன்னு சொல்லி வீட்டை போகிற அளவுக்குள்ள சான்ஸ் இல்லை. எல்லாருமே அந்த தொழிலை கற்றுக்கொள்ளணும். எங்களோட கம்பெனிக்கு வர ஆடை தொழிற்சாலையில் கலந்து கொள்கிற அனைவரும் இந்த தொழிலை நன்கு பழகி இந்த தொழிலை வளர்க்கணும், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் என்றதற்கான தைக்க தெரியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கும் நாங்கள் இந்த தையல் பயிற்சி நிலையமாகவும் இதை நாங்கள் வளப்படுத்தி வருகிறோம். அவர்களுக்கு பயிற்சியாக ஒரு 3 மாதம் நாங்கள் அவகாசம் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறோம். அந்த 3 மாத காலத்துக்குள்ள அவர்கள் தங்களோட பயிற்சியை நிறைவு செய்கிற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு வாழ்வாதாரமாக நாங்கள் ஒரு கொடுப்பனவையும் கொடுத்து தான் இந்த பயிற்சியை நாங்கள் செய்து வருகிறோம். இந்த பயிற்சியில் வெற்றிகரமாக அவர்கள் நிறைவு பெறுகிற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு தொடர்ந்து இந்த தொழிற்சாலையில் வேலைகள், அவர்களுடைய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். அத்தோடு நாங்கள் இந்த ஆடைகளை தைத்து எங்களுடைய பிள்ளைகளுடைய முயற்சியாலேயே நாங்கள் ஒவ்வொரு டிசைனில், அதாவது கஸ்டமர் எங்களுக்கு எவ்வாறான விதத்தில் கேட்கிறார்களோ அந்த விதத்தில் நாங்கள் அவர்களுக்கு ஆடையை வழங்குவதற்கு ரெடியாக இருக்கிறோம். அதாவது அவை ஆர்டர் பண்ணி எங்களுக்கு ஆன்லைன் ஊடாகவோ இல்லாட்டி கூகுள் ஊடாகவோ எங்களோடு தொடர்பு கொண்டு அவர்கள் கேட்கின்ற பொழுது நாங்கள் தகுந்த ஆடைகளை தைப்பதற்கு ஆயத்தமாக இந்த தொழிற்சாலை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிற அனைவரும் வளர வேணும், அவர்களுடைய குடும்பங்களுடைய வாழ்வாதாரங்களும் அதிகரிக்கணும். அத்தோடு எங்களுடைய கம்பெனியும் வளர வேணும். எங்களோட கம்பெனி ஆரம்பத்தில் நேச்சர் ஃபார்மிங் என்ற கம்பெனியையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். NF பிளான்டேஷன் என்ற கம்பெனியை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். இதோட 3வது நேச்சுரல் பிளான்டேஷனோட ஒரு பகுதியாக ஆடை தொழிற்சாலையை நாங்கள் இயங்கி வருகிறோம். எனவே எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆற்றலாலும் திறமைகளாலும் நாங்கள் எங்களுடைய கிராமத்தையும் வளர்க்க வேணும் என்ற ஒரு அவாவோடு நாங்கள் இந்த தொழிற்சாலையை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த கிராமம் ஒரு வறுமை கோட்டு கீழையும் பின்தங்கிய கிராமமாகவும் இந்த முக்கம்மன் பிரதேசமானது எல்லாருடைய கண்களுக்கும் ஒரு கவர்ச்சியற்ற நிலையில் காணப்படுது. ஆனால் இப்படியான தொழிற்சாலையில் நாங்கள் இங்கேயே இங்கத்த பிள்ளைகளுக்கே நாங்கள் அந்த வாழ்வாதாரத்தை வழங்கி வரத்தால் அவர்களுடைய எதிர்காலம் சிறக்கும் என்றதை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த கிராமத்தை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். ஆனபடியால் இங்கே தையல் பயிற்சியை பெற்று அதனூடாக அவர்களுடைய குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்கள் பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இதை ஆரம்பித்திருக்கிறோம். இனிவரும் காலத்தில் நான் நினைக்கிறேன் இன்னும் இது போன்ற பலவிதமான தொழிற்சாலைகளை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு எங்களுடைய கம்பெனியானது தயாராக இருக்கிறது. எங்களுடைய கம்பெனியினுடைய டிரெக்டரும் அதற்கு தயாராக இருக்கிறார். எனவே இந்த கம்பெனியில் வேலை செய்கிற அனைவரும் எங்களோடு சேர்ந்து பயணிக்கிற பொழுது அவர்களுடைய குடும்பங்களுடைய வாழ்வாதாரங்களும் நிலை பெறும். அத்தோடு எங்களுக்கும் இந்த கம்பெனிக்கும் இடையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களுடைய நிலையும், தாழ்மட்டத்தில் இருக்கிற கஷ்டப்பட்ட வறுமைக்கோட்டுகளில் இருக்கிற குடும்பங்களுடைய நிலையும் இந்த கிராமத்தில் இருந்து வித்தியாசப்படணும். அதாவது வறுமைப்பட்ட மக்கள் என்று சொல்லி இனி வருங்காலங்களில் இல்லாமல்
இந்த கம்பெனி இங்கே இயங்கி வருகிறதால இது ஒரு சான்ஸாக இருக்கும் இந்த மக்களுக்கு. எனவே இந்த கஷ்டம்ன்ட்டு இந்த கிராமத்தில் வறுமை கோட்டுங்களை வாழுகிற மக்கள், ஏழை மக்கள் என்று இல்லாத பேர் ஒளிந்து போகணும். அதற்காக இவ்வாறான கம்பெனிகளை நாங்கள் செயற்படுத்தி வருகிறோம். எனவே இந்த தொழிற்சாலையில் பங்கு பற்றி அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அதிகரிக்க வேண்டும், எங்களுக்கு ஒத்துழைப்பும் வழங்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.